ஹாய் டியர்ஸ் என்கிட்ட டிக்டாக் பார்த்துட்டு ஒரு அக்கா ஜெஃப்னால இருந்த ஒரு அக்கா ஒரு ஆள் எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இதே மாதிரி ஒரு ஃப்ராக் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டிக்டாக்ல இருந்த ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கஸ்டமைஸ் பண்ணேன். எல்லாமே வந்துட்டு மெட்டீரியல் எல்லாமே எடுத்திருந்தேன். இந்த அக்கா இந்த கஸ்டமரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சச்ச கியூட் சிஸ்டர் இவங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்துட்டு இவங்க சிஓடி கொடுத்துக்கல பேங்க் டெபாசிட் பண்ணிட்டு, அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி பேங்க் டெபாசிட் பண்ணிட்டு அவ்வளோ பொறுமையாக நான் போய் சொல்லியிருந்தேன். அக்கா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு மொழி நான் செய்து தரட்டாங்க. ஓகேக்கா பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் அனுப்பினாலே காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பேங்க் டெபாசிட் பண்ணிட்டு அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சிஓடி கொடுத்தில பேங்க் டெபாசிட் அவ்வளோ பொறுமையாக 4ஆம் தேதி எனக்கு டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்சல் போய் கிடைக்கல 30ஆம் தேதி. அவ்வளோ நாளும் பொறுமையாக என்னட்ட எதுவும் கேட்கல. கடைசியாக நான் பார்சல் போட்டு அவங்களுக்கு பார்சல் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் தான் வந்துட்டு எனக்கு இருந்தாங்க. கப்பரஸ் வேறு வந்து நான் ஒரு கிழமை சொல்லி இதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஓகேக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளோ எனக்கு எந்த ஒரு பிரசரமே கொடுக்காம இருந்தாங்க. அவ்வளோ எனக்கு வந்துட்டு இதாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி தச்சு அனுப்பியிருந்தேன். அவங்களுக்குமே பார்த்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பயோல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.